ஒரு காட்டுல சிங்கம் ஒண்ணு மீட்டிங் வச்சுதான். அந்த மீட்டிங்க்கு புலி, கரடி, நரின்னு 3 பேரும் வந்தாங்களாம். மீட்டிங்ல சிங்கராஜா பேசிக்கிட்டே இருக்கும்போது புலி கிட்ட வந்து, சிங்கராஜா நீங்க குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது போல, ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு புலி சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சா. சிங்கராஜாக்கு பயங்கர கோவம் வந்து பலார்னு ஒரு அறை விட்டாராம். புலி அழுதுகிட்டே போயிடுச்சா. நெக்ஸ்ட் சிங்கராஜா கரடிய கூப்பிட்டாராம். கரடி, என் மேல எதுனா பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டதும், இல்ல ராஜா, உங்க மேல பேட் ஸ்மெல் வரல, நல்ல வாசனை தான் வருது சிங்கராஜா அப்படின்னு கரடி சொல்லுச்சா. உடனே சிங்கராஜா கரடிய பார்த்து பலார்னு ஒரு அறை விட்டாராம். என்கிட்டயே போய் சொல்றியா? நான் குளிச்சு நிறைய நாள் ஆகுது, என் மேல இருந்து பேட் ஸ்மெல் தானே வரும், அப்புறம் நீ குட் ஸ்மெல்னு சொல்ற, பொய் சொல்றியா என்கிட்டேன்னு சொல்லிட்டு கரடி அடிச்சதால கரடிய அழுதுகிட்டே போயிடுச்சான். நெக்ஸ்ட் சிங்கராஜா நரிய கூப்பிட்டாராம். நரி, நீ சொல்லு, என் மேல என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டதும், சிங்கராஜா ஒரு வாரமா எனக்கு கோல்டு, எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸே இல்ல சிங்கராஜா அப்படின்னு சொன்னதும் சிங்கராஜா சிரிச்சாராம். உன்னை ஏன் தந்திரக்காரன்னு சொல்றாங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது, பழச்சிப்போ அப்படின்னு சொன்னாராம் சிங்கராஜா. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான கதைகள் சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.